நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்களா சார்? எடுத்தால் என்ன மாதிரி ரெசல்யூஷன் சார் எடுப்பீங்க? 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்ணிடுவேன். இந்த லைன் ஃபிட்னஸ் கோல்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட். எவ்ரி ஜான்வரி ஜிம் மெம்பர்ஷிப் எடுப்போம், நியூ ஷூஸ் வாங்குவோம், கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷன் காலி. இது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்லைங்க, இது பிரெயின் சயின்ஸ் ப்ராப்ளம். எனக்கு 30 செகண்ட்ஸ் கொடுங்க, இந்த சயின்ஸ் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எம்ஐடியில் பண்ண ஒரு ரிசர்ச் படி நீங்கள் கண்டினியூஸாக 4 வீக்ஸ் ஒரு ஹேபிட்டை பண்ணினா உங்கள் பிரெயினில் ப்ரீ ஒர்க் அவுட் டோபமைன் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கிரியேட் ஆகிற அதே ஃபீல் குட் ஹார்மோன் டோபமைன் தாங்க. மார்னிங் ரெகுலராக 7 மணிக்கு ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை 6:30 6:45க்கு உங்கள் பிரெயினில் அந்த டோபமைன் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், உங்கள் ஜிம்முக்கு போக புஷ் பண்ணும். அவங்க பண்ண இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது, இதை ஒரு ஸ்டெப் தாண்டி நீங்கள் 66 நாள் இதை விடாமல் பண்ணீங்கன்னா அது டெய்லி ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாக மாறிடுமா. ப்ரஷ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி உங்களால் ஜிம் போகாமையும் இருக்க முடியாது. இதை தான் ரொம்ப ஃபேமஸான புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த 4 வாரம் 66 நாள்ன்ற 2 மலையை கடந்துருங்க, ஃபிட்னஸை ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட்டை மாற்றுங்க. இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் பேஸ் கான்டென்ட் ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேரும் பண்ணுங்கள்.